அன்பானவர்களை, இப்பொழுது பிரசங்கிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இவர்கள் இதுவரைக்கும் 2 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்த கல்வி, ஆண்டவர் கொடுத்த பணி, இவைகளில் பிரயாசப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஒன்றாக 2 பேரும் இணைந்து பிரயாசப்படுவதற்கு கர்த்தர் இவர்களை ஒன்றிணைக்கப் போகின்றார். அல்லேலூயா. இதிலே இவர்களுடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும், குட் ரிவார்ட் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இவங்களுடைய பிரயாசத்துக்கு கிடைத்த பலன்கள் அது இனி நல்லதும் மேன்மையும் பெருக்கமானதாக இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். பிரயாசம் பல காரியங்களிலே எஃபர்ட்ஸ் எடுத்துக்கொண்டே இருப்பதுதான் ஒரு மனித வாழ்வு. ஒரு குடும்பம் 2 பேரும் சேர்ந்து இனி பல எஃபர்ட்ஸ், அவங்க முயற்சிகள், பல பிரயாசங்கள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல்ல 2 பேருடைய ப்ரொஃபஷன், ஒர்க்கு, அந்த ஒர்க் எஃபர்ட்ஸ் நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள். என் பணிதான் என்று நீங்கள் நிற்காதபடி, என் பணி, என் மனைவியின் பணி, என் கணவனின் பணி, அதை குறித்தும் சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்கட்டும். இருவரும் தங்கள் தங்கள் பணிகளை குறித்து கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டிய காரியங்களை ஷேர் பண்ணி ஒருவருக்கொருவர் ஒரு புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் சேர்ந்து பிரயாசப்படுவீர்கள் என்றால் கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சேர்ந்து பிரயாசப்படும் பொழுது சதீஷை ஹைகோர்ட்டில் போய் அவளுக்கு பதிலாக ப்ளீட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. டாக்குமெண்ட் ஆஃபீஸில் கணவனுக்கு பதிலாக மனைவி கூட இருந்து சேவை செய்ய விட மாட்டாங்க. ஆனால் அந்த பணியினுடைய பாரங்கள் என்ன, அந்த பணியின் சூழ்நிலைகள் என்ன, அந்த பணி ஸ்தலத்தில் சந்திக்கிற காரியங்கள் என்ன, இதை குறித்து கணவன் மனைவி, இது இவங்க 2 பேருக்குள்ள நம்ம எல்லாருக்கும் உள்ளது. 2 பேரும் மாறி மாறி பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு சூழ்நிலை நெருக்கங்கள் வரும் பொழுது 2 பேரும் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ண முடியும். அந்த ஒருமனமுள்ள ஜெபம் பெரிய பலனை கொண்டு வரும். தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் நான் அதை செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்போ இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை கட்டாயம் இயேசு கிறிஸ்து செய்வார். அப்போ 2 பேரும் தங்கள் பணியை குறித்து அறிந்து ஒன்றாய் பிரயாசப்படுங்கள். அதே போல ஹவுஸ் ஹோல்ட் ரொம்ப முக்கியம். வீடு, நம்முடைய வீட்டு காரியங்கள், அதிலும் இருவரும் சேர்ந்து பிரயாசப்பட வேண்டும். மனைவியின் கடமைகள் இருக்கின்றன, கணவனின் கடமைகளும் வீட்டில் இருக்கின்றன. வீட்டில் எல்லா கடமையும் மனைவியின் கடமைகள் என்று ஒதுக்கி வைக்க முடியாது. மனைவியும் கணவனும் இருவரும் சேர்ந்து பணி செய்வது போல இருவரும் வீட்டிலும் பொறுப்புள்ளவர்கள். ஆகவே அந்த பணிகளிலும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இருவரும் இணைந்து பிரயாசப்பட்டால் அந்த வீடு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஃபைனான்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய முக்கியமான விஷயம். உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் பொருளாதார தேவைகள் இருக்கின்றன. அதை குறித்தும் அது ஒரு பாரமாக உங்களுக்கு மாறாதபடி, ஒருவர் தலையில் சுமத்தப்படாதபடி இருவரும் இணைந்து பேசி பகிர்ந்து கொண்டு முக்கிய செலவுகள் செய்யும் பொழுது, முக்கிய திட்டங்கள் தீட்டும் பொழுது இருவரும் ஒருமனப்பட்டு அதை செய்வீர்கள் என்றால் குடும்ப ஒருமனம் நன்றாக இருக்கும். அது நிச்சயமாய் அந்த பிரயாசங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு தரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அன்பர்களே, குடும்பத்தை கட்டி எழுப்புதல், பிள்ளைகளை பெற்று வளர்த்தல், கர்த்தர் உங்களுக்கு புத்திரபாக்கியங்களை தருவார். அந்த பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்குகிற விஷயத்திலும் அப்பா வளர்த்தட்டும், அம்மா வளர்த்தட்டும், ஒரு சின்ன குறை பிள்ளைகிட்ட வந்தால் நீ தான் சரியில்லை, நீங்கள் தான் சரியில்லை, அந்த மாதிரி நிலைமைகள் குடும்பத்தில் வரக்கூடாது. இருவரும் சேர்ந்து வளர்த்த வேண்டும். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளணும். பிள்ளையுடைய சூழ்நிலை என்ன, சுபாவம் என்ன, நடவடிக்கை என்ன, எப்படி இருக்கிறது, எதை கவனிக்கணும், எதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும், அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம டீல் பண்ணணும், எப்படி நடத்தணும், அந்த மாதிரி கூட ஒரு ஒருமனம் இருந்தால் அதிலும் நிச்சயமாக அந்த பிரயாசத்துக்கும்
வருங்காலங்களில் நல்ல பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த பிரசங்கியிலே 10ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இன்னொரு பெரிய பாக்கியம், இவள் 2 பேரும் இணைக்கப்படுறதுனால ஒருவரை ஒருவர் தூக்கி விடுகிற, தாங்குகிற ஒரு அனுபவம். இது எல்லா குடும்பங்களிலும் சிறப்பாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கணவன் மனைவியாய் இணைந்த என்ன பிரயோஜனம்? அப்போ முக்கியமாக எந்த மனுஷனுக்கும், ஆணைக்கும் அடி சறுக்கும், சில நேரங்களில் அது வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுதுதான் வாழ்க்கை துணை தூக்கி விடுகிற ஒரு நிலை அங்கே தேவை. சில வேளை என்ன செய்றாங்க, இந்த தாங்கிறதுக்கு பதில் பைபிள் சொல்லுது ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று. ஆனால் சில நேரம் பார்த்தா ஒருவரை ஒருவர் தாக்குகிறார்கள். ஒரு குறை வந்துருச்சு, ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, உடனே மனைவி, நான் அன்னைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா, கேட்டீங்களா, கேட்டிருந்தா இப்படி வந்திருக்குமா, அப்படி தாக்க தொடங்குவார்கள். நீங்கள் சொன்னது உண்மைதான், ஒருவேளை அவர் கேட்காம போனதும் உண்மைதான். ஆனால் இப்போ வந்தாச்சுல்ல, வந்த பிறகு இப்போ தாக்குனதுனால உங்களுக்கு வெற்றி வருமா, அதிலிருந்து விடுதலை வருமா? அப்போ அந்த இடத்துல தாங்கணும். சரிங்க, இப்படி வந்து போச்சு, நாம் சேர்ந்து நிற்போம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம ஆலோசிப்போம், இதை எப்படி கெட் ஓவர் பண்ணுறது. அந்த மாதிரி தாங்குகிற பேச்சுகளும் தாங்குகிற ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டும் கொடுக்கும் பொழுது அது பலனாக இருக்கும். அதே மாதிரி 2 பேருக்கும் தான், கணவனும் மனைவி தாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. முதல்ல ஃபிசிக்கல் ஹெல்ப். சில வேளை சரீரம், மனுஷனுடைய சரீரம் எப்பொழுதும் ஒன்று போல இருக்கிறதில்லை. அப்பெல்லாம் ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தாங்க வேண்டியது அவசியம். ஒரு சின்ன காய்ச்சல் வந்து 2 நாள் 3ஆவது நாள் காய்ச்சல் தொடர்ந்தோடனே, ஏம்மா அம்மா வீட்டில் கொண்டு விடட்டா, 3ஆவது நாள் காய்ச்சல்ல அம்மா வீட்டில் கொண்டு விடட்டா, அப்படி அல்ல. நாம் அதை தாங்க வேண்டும், தாங்க வேண்டும். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் தாங்குகிறது வேணும். மனுஷனுக்கு மென்டல் சப்போர்ட் வேணும், மாரல் சப்போர்ட் அவனுக்கு ரொம்ப தேவை. பாருங்கள், பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடியவங்க கூட சில இடத்துல ரொம்ப சோர்ந்து போகிறாங்க, ரொம்ப சோர்ந்து போகிறாங்க. அப்போது அதாவது மார்ட்டின் லூத்தரை பற்றி ஒரு இது சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஒரு கிறிஸ்தவ சத்தியத்துக்காக போராடினவர். அப்படிப்பட்ட அவர் ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் படுத்துட்டாராம், எழும்பவே மாட்டேங்கிறார். அப்போ மனைவி திடீர்னு ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அவர் முன்னால் நின்னாங்களாம். பட்டுக்குன்னு எழும்பினாரா, என்னம்மா கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, என்ன விஷயம்? அவங்க நாட்டில் கருப்பு ட்ரெஸ் போட்டால் பெரிய துக்கம் நடந்துட்டுன்னு அர்த்தம். என்ன, யார் செத்து போனா? அந்த அம்மா சொன்னாங்களா, இயேசுநாதர் செத்து போனார். ஐயோ, இயேசுநாதர் செத்து போனாரா? அவர் ஒரு நாள் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிப்பார். நீ என்ன சொல்ற? இல்லை, இயேசு ஜீவிக்கிறார்னா நீங்கள் ஏன் இப்படி படுத்து கிடக்கிறீங்க? அந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனை தூக்கி நிறுத்திருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை. நமது வாழ்விலே வெறும் சரீர பிரகாரமான வாழ்க்கை மட்டுமல்ல, நமக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதுதான் மனிதன். ஆகவே அந்த அந்த ஆத்மாவுக்கு சப்போர்ட் 2 பேரும் மாறி மாறி கொடுக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, ஆராதனைகளுக்கு செல்லுவது, கர்த்தரை ஆராதிப்பது, வசனத்தின் வழி வாழ்க்கையை நடத்துவது, இது போன்ற விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் குறை கூறாமல், ஆனால் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த விஷயத்திலும் பிரகாசமாக வாழ வளர பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அதிலும் கூட பல வேளைகளில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றத பார்க்கலாம். அப்படி குறை சொல்லாம என்கரேஜ் பண்ணுங்கள். ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்க பிரேயர் சப்போர்ட் கொடுங்க. ஒரு கணவனுக்கு மனைவி தான் முதல்ல பிரேயர் சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு மனைவிக்கு கணவன் தான் ஃபர்ஸ்ட் பிரேயர் சப்போர்ட். அந்த பிரேயர் சப்போர்ட்டுக்கு பிறகுதான் மற்றவர்களுடைய பிரேயர் சப்போர்ட் எல்லாம். அல்லேலூயா. ஸோ கணவனுக்காக மனைவி பிரேயர் சப்போர்ட் கொடுங்க. வசனங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வசனங்களை பகிர்ந்து கொள்வது வாழ்க்கையிலே
அது ஜீவனை தரும். அது வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் மாறி மாறி கொடுங்கள். மூன்றாவதாக பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. அல்லேலூயா. வாழ்க்கையில் எதிர்ப்புகளை சந்திப்பது இயல்பு. ஏதோ ஒன்று எங்கிருந்தோ ஒன்று வருகிறது. குறிப்பாய் இந்த கண்ணுக்கு தெரியாத அந்தகார சக்திகள் அவைகள் அநேகம் இருக்கின்றன. அவைகளுடைய போராட்டங்கள் முன்னேறி செல்லுகிறவருடைய வாழ்க்கையில் மோதுகிறது. அதையெல்லாம் ஜெயம் எடுக்க வேண்டும். மனுஷர்கள் மூலம் பல போராட்டங்கள் பல நிலைகளில் வருகிறது. வேலை ஸ்தலத்திலே, வீட்டிலே, உறவினர் சர்க்கிளில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பலதும் வருகிறது. ஸோ இதிலெல்லாம் ஜெயம் எடுக்க இருவரும் ஒருமனமாக நிற்க வேண்டும். அதில் ரொம்ப ஒருமனம் தேவை. ப்ரே டுகெதர், பிளான் டுகெதர். அதை ரெண்டையும் இந்த மாதிரி எதிர் சூழ்நிலைகளிலே நீங்கள் செய்வீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். இருவரும் இணைந்து அதற்காக ப்ரேயர் பண்ணுங்க. இருவரும் இணைந்து அதற்காக எப்படி அதை எதிர்கொள்ளலாம் என்று விவேகமாய் திட்டமிடுங்கள். ஒரு சூழ்நிலை நெருக்கம் வரும் பொழுது வேகத்தை காட்டக்கூடாது, விவேகத்தை காட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவர் வசனமும் நமக்கு போதிக்கிறது. எனவே பொறுமை காத்து நிதானமாய் இருவரும் முதல்ல ஜெபம் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். நமக்குள் இருக்கிற பல அந்த கொந்தளிப்புகள் அடங்கும். அப்புறம் தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானங்கள் எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்வீர்களாக. ஆசீர்வதிக்கப்படுங்கள். நேரத்தின் அருமை கருதி வார்த்தைகளை நான் நிறுத்துகிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் ரெண்டு பேரும் இணைந்து சேர்ந்து பிரயாசப்படுங்கள், மிகுந்த பலன் உண்டாகும். ஒருவரை ஒருவர் தூக்கிவிட வேண்டிய நேரத்திலே வார்த்தையினாலும் செயல்னாலும் தூக்கிவிட தவறாதிருங்கள். ஒன்றாய் சேர்ந்து எல்லா சத்துருக்களை எதிர்த்து ஜெயித்து வாழ்க்கையிலே ஜெயம் பெற்று முன் செல்லுங்கள் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் சிறு ஜெபம் செய்ய போகிறோம். எல்லாரும் தயவாய் கண்களை மூடி, இருந்த இடங்களில் கண்களை மூடி, தேவனாகிய கர்த்தர் முன்னின்று இந்த அருமையான இரு பிள்ளைகளை இணைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. Glory to Jesus. Thank you, Father. Hallelujah. Amen.